வெல்கம் பேக் டு கில்லிசோன். இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பார்க்க போனாக்க WTC ஃபைனலுக்கு எந்தெந்த அணிகள் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு நம்ம பார்க்க போகிறோம். இந்த லிஸ்ட்டில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற டீம் இந்தியா. இந்தியா வந்து பார்த்திங்கன்னா ஆஸ்திரேலியாவோட பார்டர் கவாஸ்கர் ட்ராஃபி ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க. மொத்தம் 5 டெஸ்ட் மேட்சஸ். இது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு டெஸ்ட் மேட்ச்சில் இந்தியா ஜெயிச்சிருக்காங்க. பேலன்ஸ் இன்னும் 4 டெஸ்ட் மேட்சஸ் இருக்குது. ஸோ அந்த 4 டெஸ்ட் மேட்ச்சில் இந்தியா வந்து 3 டெஸ்ட் மேட்ச்கள் ஜெயிச்சாங்க. எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் இந்தியா வந்து பார்த்திங்கன்னா WTC ஃபைனலுக்கு போக முடியும். இந்த லிஸ்ட்டில் நம்ம செகண்ட் பார்க்க போகிற டீம் ஆஸ்திரேலியா. ஆஸ்திரேலியா வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவோட பார்டர் கவாஸ்கர் ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பார்டர் கவாஸ்கர் ட்ராஃபியில் ஃபஸ்ட்டு மேட்ச்சை வந்து ஆஸ்திரேலியா லூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ பேலன்ஸ் இருக்கக்கூடிய 4 டெஸ்ட் மேட்சஸில் அவங்க 3 டெஸ்ட் மேட்ச்கள் ஜெயிச்சாக்க அவங்களுக்கான வாய்ப்புகளும் பிரகாசமாக இருக்கும். அதுக்கப்புறமா ஆஸ்திரேலியா வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீலங்காவோட 2 டெஸ்ட் மேட்சஸ் இருக்குது. அதையும் அவங்க ப்ளே பண்ண போகிறாங்க. அது வந்து ஸ்ரீலங்காவில் நடக்க போகுது. ஸோ ஸ்ரீலங்காவிலே போய்ட்டு அவங்க ஜெயிக்கணும். ஸ்ரீலங்கா ரீசெண்ட் டைமில் நல்லா ப்ளே பண்ணிகிட்டு இருக்காங்க. மேபி அந்த டெஸ்ட் சீரியஸ் ரொம்பவே டஃப்பாக இருக்குன்னு எல்லோரும் எதிர்பார்க்குறோம். ஸோ ஆஸ்திரேலியாவோட பர்சன்டேஜ் இப்படி தான் இருக்குது. அவங்க இந்தியாவில் நடக்க போகிற போட்டியிலையும், அதாவது இந்தியாவோட நடந்துகிட்டு இருக்க பார்டர் கவாஸ்கர் ட்ராஃபியில் 3 மேட்ச்சில் ஜெயிச்சா மட்டும்தான் இந்த செனாரியோ லிஸ்ட்டில் அவங்க வர முடியும். மூன்றாவது நம்ம பார்க்க போகிற டீம் என்னன்னு கேட்டிங்கன்னா நியூசிலாந்து. நியூசிலாந்துக்கு இன்னும் 3 டெஸ்ட் மேட்சஸ் இருக்குது. அவங்க வந்து பார்த்திங்கன்னா இங்கிலாந்துக்கு எதிராக ப்ளே பண்ண போகிறாங்க. இந்த 3 டெஸ்ட் மேட்சையும் நியூசிலாந்து ப்ளே பண்ணி வின் பண்ணியிருந்தால் கூட அவங்களோட பர்சன்டேஜ் மேபி லோவாக தான் இருக்கும். அவங்க வந்து WTC ஃபைனலுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே குறைவு தான். அடுத்து இந்த லிஸ்ட்டில் நம்ம பார்க்க போகிற டீம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீலங்கா. ஸ்ரீலங்கா வந்து பார்த்திங்கன்னா சவுத் ஆஃப்ரிக்காவோட 2 டெஸ்ட் மேட்சஸ் இருக்குது. அந்த 2 டெஸ்ட் மேட்ச்சில் சவுத் ஆஃப்ரிக்காவோ அல்லது ஸ்ரீலங்கா யார் வின் பண்ணுறாங்களோ அவங்களுக்கான வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கும். ஏன்னா 2 டீமே வந்து பார்த்திங்கன்னா இந்த லிஸ்ட்டில் வராங்க. ஸோ சவுத் ஆஃப்ரிக்கா அந்த 2 டெஸ்ட் மேட்சையும் ஜெயிக்கணும். அது மட்டும் இல்லாமல் பாகிஸ்தானோட நடைபெற டெஸ்ட் மேட்சஸ்லையும் அவங்க ஜெயிச்சா மட்டும்தான் அவங்க வந்து கண்டிப்பாக WTC ஃபைனலுக்கு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த லிஸ்ட்டில் நம்ம கடைசியாக பார்க்க போகிற டீம் என்ன கேட்டிங்கன்னா ஸ்ரீலங்கா. ஸ்ரீலங்கா வந்து பார்த்திங்கன்னா 4 டெஸ்ட் மேட்சஸ் இருக்குது. அந்த 4 டெஸ்ட் மேட்ச்லேயும் அவங்க ஜெயிச்சா மட்டும்தான் அவங்க, அதாவது 4ல் 3 ஜெயிச்சா மட்டும்தான் அவங்க வந்து WTC ஃபைனலுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இத்தனை போட்டிகள் இருக்குது. பட் இந்த போட்டிகள் எல்லாத்துலேயும் ரொம்ப முக்கியமான மேட்ச் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவும் ஆஸ்திரேலியா மோதிக்கிட்டு இருக்க பார்டர் கவாஸ்கர் ட்ராஃபி தான். இந்த டெஸ்ட் மேட்சஸில் ஒருவேளை இந்தியா 4-0 ஜெயிச்சாக்க எந்த பிரச்சனையும் இல்லாமல் இந்தியா வந்து பார்த்திங்கன்னா WTC ஃபைனலுக்கு ஃபஸ்ட்டு டீமாக போய் சேர்ந்துருவாங்க. ஸோ மீதி இருக்கக்கூடிய ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, சவுத் ஆஃப்ரிக்கா, ஸ்ரீலங்கா இவங்களுக்குள்ளே போட்டி நடக்கும். இவங்களை யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா WTC ஃபைனலுக்கு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ எந்த டீம் WTC ஃபைனலுக்கு வரும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? உங்களோட கருத்துக்களையும் விமர்சனங்க மறக்காமல் கமெண்ட் செக்ஷன் சொல்லிட்டு போங்க. தேங்க்யூ.